விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைவேற்றியுள்ள திட்டங்களை விவரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் விழுப்புரத்தில் 3,49,257 குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைவேற்றியுள்ள திட்டங்களை விவரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? வணக்கம் சரவணன். விழுப்புரம் மாவட்டத்திலும் விக்கிரவாண்டி தொகுதியிலும் கடந்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்த பட்டியலை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 1,43,033 முதியோர்களுக்கு மாத ஓய்வூதியமாக ரூபாய் 314.67 கோடியும், முதல்வரின் முகவரி திட்டத்தில் 1,24,356 மனுக்களுக்கு தீர்வு, சுயதொழில் தொடங்கிட கடன், அதே போன்று மகளிர் சுய உதவி குழு கடன் ரத்து, 20,799 குடும்பங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி, 30,798 பேருக்கு உழவர் பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம், 3,771 ஏழை பெண்களுக்கு 14.66 கோடி திருமண நிதியுதவியுடன் 30.248 கிலோ தங்க நாணயங்கள், புதுமை பெண் திட்டத்தில் 9,488 மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் 3,49,257 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பல்வேறு ஏராளமான திட்டங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலும் விக்கிரவாண்டி தொகுதியிலும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் கட்டணமில்லா விடியல் பேருந்து திட்டத்தில் 6,92,89,206 முறையும், விக்கிரவாண்டியில் 3,89,96,648 முறையும் மகளிர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி திமுக ஆட்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேற்றம் கண்டு சிறந்த மாநிலமாக திகழ்வது போல தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்திலும் சிறப்பான பல திட்டங்கள் செயல்படுத்துவதால் இந்த மாவட்டம் முன்னேற்ற திசையில் நடைபோடுவதாகவும், விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியும் சிறப்பான முன்னேற்றமாகவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து விளக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இடம்பெற்ற விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நந்தினி.